போன எபிசோட்ல கயாங் வீட்டுக்கு ஏஞ்சல் வந்து உன்னோட முன் ஜென்மத்துல நீ எப்படி செத்தேங்கிறத நான் காமிக்கிறேன் வா அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆமா, நீ என்னை கூப்பிடுற சரி, நான் எப்படி உன்னைய நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. நானும் இப்ளீஸும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கும், அதே மாதிரி நானும் அவனும் எனிமீஸாகவும் இருக்கும். உன்னையும் இப்ளீஸ் கொல்றதுக்காக ட்ரை பண்ண, அப்போ உன்னோட எனிமி அவன் தான், என்னோட எனிமி அவன் தான். அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன் தானே நான் உனக்கு, என்னை நம்பி நீ வரலாம் அப்படின்னு சொல்லி மண்வெட்டி எடுத்து ஒரே அடி அவனை. இந்த பக்கம் அந்த ஈகிளுக்கு வந்து அடி விழுகுது. ஈகிளும் சகிதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என் முதலாளி யாரோ அடிச்சுட்டாங்க, 2 பேர் தான் அவர் அடிக்க முடியும். ஜீனியை பார்த்து அங்க உட்காந்து இன்ட்ரெஸ்டா கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தா கயாங் தான். அவன் அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் மறுநாள் ஆகுது. கராஜில் போலீஸ் வந்திருக்காங்க. சகித் வந்து என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கையும், ஐயோ உங்க மேல அந்த ஏஞ்சல் கேஸ் கொடுத்துருச்சா, போச்சு போங்க, அவனே கொடுக்கலனாலும் நீ கொடுக்க வச்சிருவலடா, தொலைஞ்சு போன யாரையோ தேடுறதுக்காக வந்திருக்காங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றா. அங்க வந்திருக்க போலீஸு ஒரு பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்கையும் சகித் போய் மோந்து பாக்குறான். சும்மா இருடா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு இழுத்துட்டு, சார் நாங்க பார்த்தது இல்ல, வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கால் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு போட்டோ எடுத்துக்கிறா கயாங். அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. அந்த ஜாக்குன்னு ஒருத்தன் வண்டியை கொண்டு வந்து ரிப்பேருக்கு விட்டுருப்பான். நிறைய இவளுக்கு சந்தேகம் வந்து அதுல இருக்க ஒரு கிளாஸ் பீஸையும் அதுல ஹேர் கொஞ்சம் இருந்திருக்கும், அதையும் எடுத்து வச்சிருந்திருப்பா. அந்த கவரை எடுத்துட்டு அங்க நடந்த இன்சிடென்ட்டையும் யோசிச்சு பாக்குறா கயாங். இந்த பக்கம் ஒருத்தவங்க வீட்டை யாரோ தட்டிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அங்க இருந்து பேட் ஸ்மெல் வருது. அப்புறம் போலீஸ்லாம் அங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏஞ்சலும் ஈகிளும் அது வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஏஞ்சல் சொல்லுது, போற இடத்துல எல்லாம் யாரோ சாகுறாங்கன்னு சொல்லிட்டு என் மேல கேஸே ஃபைல் ஆயிருக்கு, இன்டர்போல் கூட என்னை தேடிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க செத்ததுக்கு இவன் தான் காரணம் போல. இப்ப ஈகிள் கேக்குது, நேத்து கயாங் உங்களை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கையும் அவன் முழிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா ஜீனி உட்காந்து கேம் விளையாண்டு இருக்கா. அங்க ஒரு சின்ன பையன் வந்து, நீ இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம கேம் விளையாண்டுட்டு இருக்காதான் கயாங் அக்காக்கு உன்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றான். இப்ப நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கையும், குழந்தை பையன்னு சொன்னதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நேரம் சகித் வந்துட்டு, நேத்து ஏஞ்சல் வந்து கயாங்க போய் பார்த்து நீ செத்து போன இடத்துக்கு வரியான்னு கேட்டிருக்காங்க, அதனால எஜமானி கோவப்பட்டு ஏஞ்சலையே அடிச்சிட்டாங்க அப்படி சொல்லி. ஐயோ இவன் மூடு சரியில்லை அப்படின்னா எனக்கு நைட்டு சோறு போட மாட்டாளே, இப்போ உடனே நான் போய் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனோட கண்ணை கொஞ்சம் மூடு அப்படின்றான் அந்த சின்ன பையனை பார்த்து. இவர் உங்களுக்கு அண்ணனா? ஆமா ஆமா மூடு மூடுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அங்க மறைஞ்சு இங்க வந்துடுறான். வீட்டுக்கு போய் பார்த்தா கயாங் இல்ல. பாட்டி சொல்றாங்க அவ வரதுக்கு லேட் ஆகும், ஹேண்ட்பேக் இருக்கு சாப்பிடு அப்படி சொல்லிட்டு. இது மாசத்தோட 4வது நாள் ஞாபகம் வந்து அவ சாகுறதுக்கு நிறைய வழி வச்சிருப்பாள். அதுல வந்து கடல் ஆழத்துல போய் ஸ்கூபா டைவிங் பண்ணுவாங்கல்ல, அதுல வந்து அவ ஆக்சிஜன் மாஸ்கை கலட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் பத்தி யோசிக்கிறான். நானும் அவனும் எதுக்கு சந்திச்சோம், இந்த ஏஞ்சல் வந்து எதுக்கு என்னை மேனிபுலேட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அப்படியே ஜீனி வருது. நீ வந்து சாகுறதா இருந்தா கூட என் கையால தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து மாட்டி விட்டுட்டு போயிருது. அப்படியே என்கிட்ட சேல்ஸ் உமனை காமிச்சா, அவ பொண்ணு 1 மாசமா காலேஜுக்கே போலேன்னு காலேஜ்ல இருந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ போன்ல எங்கேயோ ஹோட்டல் ரூம் புக் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறா. பார்த்தா அவ பொண்ணு யாரு கூடயோ உட்காந்து கேம் விளையாண்டு அவ லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே ரொம்ப சோகமா ஸ்டோர் ரூம்க்கு வந்துடுறா. இந்த பக்கம் ஜீனிட்ட பேசிட்டு இருக்கா. ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷம் அவனோட கடைசி ஆசையை கேட்காம இருந்திருக்கான்னு கேட்க, 72 வருஷம் கழிச்சு கூட ஒருத்தர் அவரோட கடைசி ஆசையை கேட்டாரு. ஆமா சரி, அவர் அப்படி என்ன ஆசை தான் கேட்டாரு அப்படின்னு அவ கேக்குறா. இது வரைக்கும் ஒரு 2 ஆசையில என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு அவன் சொல்லையும் அவ ஏதோ யோசிக்கிறா. பட் ஆனா நமக்கு கடைசியா அவ என்ன ஆசையை கேட்டான்னு நமக்கு காமிக்கல. இந்த பக்கம் பாட்டியை காமிச்சா லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக ரொம்ப நாள் பாட்டினா யாரும் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்களா, எல்லாரும் கேக் ஷாப்புக்கு போறா. பார்த்தாங்க மின்ச்சி வந்திருக்கா. மின்ச்சிக்கு ஏதோ பாட்டியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது போல. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் பேசுறாங்க. நம்ம அவளுக்கு எத்தனை வாட்டி கால் பண்றா, ஒரு காலை கூட எடுக்க மாட்டேங்கிறா, அவளும் நம்மளுக்கு கால் பண்ண மாட்டேங்கிறா. ஒருவேளை இந்த கயாங்க்கு வெறி ஏறி போய் அவ பாட்டியவே கொன்னு தோட்டத்துல புதைச்சிட்டாலோ, அதனாலதான் அந்த 2 பேரும் சேர்ந்து தோட்டத்துல ஏதாவது தோண்டிட்டு இருந்தாங்களோ அப்படின்னு அவங்க பேசையும், இருக்குமோ நீ அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் கயாங் செய்ய மாட்டா அப்படின்னு அங்க இருக்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஊர் தலைவரை கூப்பிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து கயாங்கோட வீட்டுக்கு வராங்க. கயாங்க பார்த்து கேக்குறாங்க, நீ தான் உன் பாட்டியை கொண்டுட்டியா அப்படின்னு. பின்னாடி பாட்டி இருந்துட்டு, ஏய் நீ எப்படி என் பேத்தி, இல்ல இப்படிதானே டிவி சீரியல்ல பேசுவீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி அப்படியே டாபிக்கை மாத்திட்டாங்க. இல்ல நீ இப்பயும் உன் பாட்டிக்கு போன் போடு, இல்லைன்னா நீ தான் அவளை கொண்டுட்டேங்கிறத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு அப்படியே எமோஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஊர் தலைவர் வந்து பாட்டிக்கு கால் பண்ணையும் கனெக்ட் ஆயிருக்கும் போல. அங்கிட்டு இருந்து போனும் அட்டன் ஆகுது. பாட்டி தான் பேசுறாங்க. இதெல்லாம் பண்றதே ஜீனி தான். ஜீனிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, அது கயாங் வந்து ஒரு கிளிப் கொடுத்துருப்பா, அதை வந்து ஜீனி மண்டையில மாட்டியிருக்கும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறா கயாங்கே இது ஜீனி தான் இந்த வேலையை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசிட்டு டவர் கட் ஆகிற மாதிரி கட் ஆயிருச்சு. அதை பார்த்துட்டு ஊர்ல இருக்க எல்லாரும் போயிட்டாங்க. பாட்டிக்கு இதனால ரொம்பவே கஷ்டமாயிருது.
நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு விரும்புறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே கயாங் இருந்துட்டு சுயநலத்துக்காக சாத்தான் கிட்ட உதவி கேட்டா இப்படிதான் ஆகுமோன்னு சொல்லையும், கயாங் அந்த மாதிரி சொல்லையும் ஜீனி ரொம்பவே வருத்தப்பட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கு. அந்நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபேஸ் ரீடிங்கை பத்தி படிக்கிற ஒரு பொண்ணு, நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. என்னோட எதிரி அழியும் போதெல்லாம் அதை பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா ஏன் எனக்கு சந்தோஷமா இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட ஜீனி கேள்வி கேக்குது. உங்களோட முன்னோர்கள் யாரும் செத்து போயிட்டாங்களா அப்படியே? என்னோட முன்னோர்களுக்குலாம் அழிவு கிடையாது, பிரதர்ஸ் தான் செத்து போயிட்டாங்க அப்படின்றா. இவன் பேசுறதுல இவளுக்கு புதிராவே இருக்கு. நீங்க உட்காரு, உனக்கு சரியான டீட்டெயில் சொல்றேன்னு கூப்பிடுறா. அவ பயந்துட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஈகிளை காமிக்கிறாங்க. மின்ஷி என்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்களான்னு அவகிட்ட பேசும்போது, ஆனா அவளுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் சைட்ல மிரரை பார்த்து தான் திரும்புறா. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் நீங்க முன்னாடி பேசுனீங்கன்னா லிப் ரீடிங்கை வச்சு நான் கண்டுபிடிச்சுப்பேன், நான் பிறக்கும் போல இருந்தே இப்படித்தான், பக்கத்துல நடக்கிற எந்த விஷயத்தையும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட எஜமான் இப்படி ஆக்கிட்டாருன்னு சொல்லிட்டு போறா. இவ என்னமோ சாத்தானோட மெம்பர் மாதிரி பேசிட்டு போறா. ஈகிள் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஏஞ்சல் விட்ட மூச்சு காத்துலதான் அவ பிறந்தாளாம். சொர்க்கத்துல நடக்கிற எந்த ஒரு சீக்கிரட்டையும் அவ கேட்டுட்டு வெளியே போய் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட காது கொஞ்சம் கேட்காத மாதிரி படைச்சிட்டாங்களாமா அப்படின்னு ஈகிள் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் ஜீனியை காமிச்சா எல்லாரும் லைன் பை லைனா ஏதோ ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஜீனியா அந்த இடத்துக்குள்ள போகுது. அது சூதாட்டம் ஆடுற இடம் போல. அது என்னன்னே ஜீனிக்கு தெரியல. அங்க ஒருத்தன் ஜீனிட்ட 1 மில்லியன் யுவான் கொடுத்து இதை நீங்க விளையாண்டுட்டு திருப்பி கொடுத்தா மட்டும் போதும், அதுக்கு முன்னாடி 10% கட்டி எடுத்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ, நீங்க எனக்கு காசு கொடுக்குறீங்களா, நீங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி என்ன பண்ணுதுன்னா மூக்கோட மூக்கா போய் உரசுது. பட் ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. அந்த இடத்துக்கு போலீஸ் வர ஜீனி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் சொல்றான், சொன்னதை வச்சு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா துபாயில எல்லாம் அந்த மாதிரி வரவே இருக்கிறதுக்கு மூக்கோட மூக்கு உரசிதான் வரவே இருப்பாங்க. அதனால நீங்க பாலியல் கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க, ஆனா நீங்க உங்க கார்டியன் வந்ததுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அவளா போனோட்ட பாத்தீங்களா வேணை எப்படி அடிச்சான்னு சொல்லிட்டு, ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்றா. அங்க இருக்க யாருமே கேட்காம கயாங்க்கு போன் போட்டு வர சொல்லி ஜீனியை கூட்டு போறா கயாங். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு மொத கிளிப்ப தலையில மாட்டுன்னு சொல்லி அவனை போட்டு அடி வாங்குன்னு வாங்குறா. ஆனா அந்த பக்கம் இருக்கிற போலீஸ் பார்த்தா கிளிப்பு மாட்டிருக்கிறதுனால ஜீனி கண்ணுக்கு தெரியல. கயாங்க்கு என்னமோ ஆயிருச்சு போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த கிளர்க்கு போன காமிச்சா வெறும் 10,000 தான் இதுல இருந்து எடுக்க முடியுது டெய்லியும், எனக்கு அதெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி கிட்ட அவளோட 2வது ஆசையை கேட்கிறா. எனக்கு கயாங்கோட அக்கௌண்ட்ல மேக்ஸிமம் லிமிட்டா மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கையா நிறைய யாரோ கதவை தட்டுறாங்க. பார்த்தா கயாங்கோடைய பார்க்க வந்திருக்கான்னு அவங்க ஒரு ஆள் சொல்றாங்க. இவ போய் கயாங்க பார்த்தா கயாங் சொல்றா, என்னோட அக்கௌண்டோட லிமிட்டை மேக்ஸிமமா மாத்தி கொடுங்கன்னு சொல்லி அதையும் மாத்திட்டு அவ அக்கௌண்ட்ல இருக்க மொத்த அமௌண்ட்டையும் இந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு மாத்திக்கிட்டா எல்லாத்தையுமே. அதனால அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. இது எல்லாத்தையும் கயாங் அவ டைரியில எழுதிக்கிட்டு இருக்கா. ஓகே விடு, என்னோட பெட்ல நான் தோத்துட்டே இருக்கேன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக காசு ரொம்பவே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீனியும் கயாங்கும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜீனி ஒரு சின்ன பையன் கூட உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பான்ல, அந்த பையனோட கையெல்லாம் காயமா இருக்கு. ஜீனி வருதாங்க காசு எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நான் உனக்காக செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்லுது. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த சின்ன பையன் சொல்றான், நான் என்னோட தேவதையை பார்த்தேன், நான் வேண்டிக்கிட்டேன் எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் என்னை அடிக்க கூடாது, என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவன் செய்ய மாட்டான், சரி ஓகே 10 காசு கொடு, நான் உனக்காக அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்லுது. இந்த வாட்டி நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லையும் அந்த சின்ன பையனோட அம்மா பாய் ஃப்ரெண்டை ஜீனி பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. தாத்தான நாங்களே சின்ன குழந்தைங்க மேல கைய வைக்க மாட்டோம், ஆனா நீ 12 வயசு பையன் மேல கை வைக்கிற, அவன் சின்ன பையனாவே இருந்தாலும் என் கூட பிறந்த சகோதரர்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல, அவங்களுக்காகவே நான் 300 வருஷம் சண்டை போட்டேன். 2024ல இந்த சின்ன பையன் என்னோட அண்ணன் நான் ஏத்துக்கிட்டேன், இவனுக்காக இப்ப உனக்கு நான் தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கையும் காலும் வர முடியாத அளவுக்கு பண்ணிருது ஜீனி. அப்புறம் ஜீனி அங்க இருந்து கிளம்பி கயாங் முன்ஜென்மத்துல எங்க செத்து போனாலும் அந்த மரத்துக்கிட்டே அது எல்லாத்தையும் தடவி பார்த்துட்டு இருக்கு. ஏஞ்சலா அந்த இடத்துக்கு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ற, கொரியால கொண்டு போய் அவனை போட்டிருக்க, அவனுக்கு நடந்தது எல்லாமே பிரம்ம மாதிரி அவனை செட் பண்ணிருக்க, இந்த உலகத்துல நீ எல்லாத்தையுமே தப்பு தப்பா பண்ற, உன்னால நிறைய குழப்பம் வரப்போகுது, எதுக்கு இந்த மாதிரி நீ நல்லவனா நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏஞ்சல் கேக்குது. நான் நல்லவன் தான் போல, நீ தான் கெட்டவன் போல, உன்னோட கழுத்தை அறுக்கும்போது மொட்டை கத்தியால தான் இருப்பேன், அப்பனா தான் நீ வழியில துடிச்சு சாவா பாத்தியா அப்படின்னு கேக்குறான். பாத்தியா நான் தான் சொன்னேன்ல நம்ம 2 பேத்துக்கு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ஓகே, நீ போய் கயாங்கிட்ட மறுபடியும் அதை முயற்சி பண்ணலையா, கயாங்க்கு எதை காமிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண, எப்படி 983 வருஷம் அந்த விளக்குக்குள்ள அடைஞ்சிருந்தேன் அப்படிங்கறதையா, இல்ல கயாங் என்ன ஆசையை கேட்டு அவ செத்தாங்கிறதையா, ஏன் அவளை நீ கஷ்டப்படுத்துற, இல்ல அவனை திருப்பி அடிச்சிருவாங்கிற பயத்திலையா அப்படின்னு கேக்குறான் ஜீனி.
"ஏன் நான் இத்தன வருஷம் அந்த விளக்குக்குள்ள அடைஞ்சிருந்ததெல்லாம் உனக்கு பத்தலையா?" அப்படின்னு கேட்கிறா. "நம்ம லட்சக்கணக்கான வருஷமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் உனக்கு ஒரு தண்டனையா? இதெல்லாம் எனக்கு பத்தாது. உன் தலைய வெட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லிட்டு போயிருது. அப்படியே இந்த பக்கம் கயாங்க காமிச்சா, அவளோட வாட்ச் ரிவர்ஸ் ஆனதுனால வாட்ச்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு வாட்ச் கடைக்கு கொண்டு போறா. பார்த்தா அவங்க "அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியோட விளக்கையும் வாட்சையும் பக்கத்துல வச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த ஹவர் கிளாக்ல எப்படி வந்து எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய குழப்பத்துல இருக்கா கயாங். உடனே அவ அந்த விளக்க திருப்பி பார்க்குறா. இதுக்கு முன்னாடியே ஜீனி சொல்லியிருக்கும். அந்த விளக்க குலுக்குனா, அந்த ஜீனிக்கு கோவம் வரும்னு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அவ Google டிரான்ஸ்லேட்டர்ல போட்டு செக் பண்ணி பார்க்குறா. அந்த விளக்க எப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டிருக்கு போல. அத கால்குலேட் பண்ணி பார்த்தா 20 வருஷம் கம்மியா இருக்கு. அப்ப அவன் தான் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். இந்த விஷயத்த கயாங் கண்டுபிடிச்சிருக்கா இப்ப. இந்த பக்கம் அந்த நாய காமிக்கிறாங்க. ரோட்ல உட்காந்து போற வர வண்டி எல்லாம் மோந்து மோந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனாலும் இவன் மனுஷனா தானே இருக்கான். எல்லாரும் வினோதமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் கார்ல உட்காந்துட்டு, "நீங்க யாருதான் பாஸ்? உங்கள 2 பேர் பின்னாடி 2 பேர் புதருக்குள்ள இருந்து கண்காணிக்கிறாங்க. கேட்டுக்குள்ள இருந்து 2 பேரு. என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. சரி ஓகே அத பாஸ்ட்டே போய் கேட்டுருவோம்னு" சொல்லிட்டு அவன்கிட்ட நாய் கிட்ட வந்து கேட்டா, அந்த நாய் சொல்லுது, "என்னோட என்னோட அப்பாவ தேடிக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து தான் தொலைஞ்சு போயிட்டேன் நானு. எனக்கு ஒரு தம்பி கூட இருக்கான். அவன் என்னைய தேடிக்கிட்டு இருப்பான். அவங்களுக்காக தான் இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்லையும், இந்த அசிஸ்டன்ட்டுக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு. கிளர்க் பொண்ண காமிச்சா பேங்க்ல எல்லாரும் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் மேனேஜர் கூப்பிட்டு திட்டுறாரு. "எப்படி கயாங்கோட அக்கவுண்ட்ல இருக்க அமௌண்ட் எல்லாம் அவன் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருது?" அப்படின்னு கேட்குறாரு. "இது எல்லாத்தையும் நீங்க கயாங்கிட்ட தானே கேட்கணும். அவ தான் லிமிட்ட கூட்டியிருக்கா. எல்லாமே அவ தான் பண்ணியிருக்கா." "சரி, சரி, ஓகே. இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சரி பண்ணணும். கயாங் கிட்ட போய் நீ பேசு இத பத்தி" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சின்ன பையன் லைப்ரரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு வரான். பார்த்தா அங்க வினோதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கால்ல கருப்பு கயிறு கட்டியிருந்தாருன்னு சொன்னேன்ல, அவர் தான் இங்க உட்கார்ந்துருக்காரு. பையன் வந்து ஒரு ஆப்பிள குடுத்து, "சீக்கிரமா நீங்க சாப்பிடுங்க. இந்த புக் குடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறான். எதுவுமே பேசல அவரு. கயாங் வந்து ஏஞ்சல பார்க்கறதுக்காண்டி ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. "நான் இறந்து போன அந்த காலகட்டத்துக்கு நீ என்னைய கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. உலகத்துல நிறைய பஞ்சம் வந்துருச்சு. நீ வந்து அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் என்னை வந்து உன்னை கண்காணிச்சிட்டு இருக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஜீனியும் ஏஞ்சலும் பேசிட்டு இருக்காங்க பாலைவனத்துல உட்காந்து. அந்த பாலைவனத்துல நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணையும் சின்ன பையனையும் கைதி மாதிரி கூட்டிட்டு வர்றாங்க. திடீர்னு அங்கருந்து எங்க நாய் வந்துச்சுன்னே தெரியல. காட்டு நாய் நெறையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சின்ன பையன அந்த காட்டு நாய்க்கிட்ட தூக்கி போட்டா நம்மலாம் தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவனுங்கலாம் அந்த சின்ன பையன தூக்கி போடும்போது, இந்த குழந்தை வந்து போய் வேண்டாம் என் தம்பிய விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கா அந்த பொண்ணு. ஆனா இவங்க அந்த குழந்தைய அங்க தூக்கி போட்டுட்டு இவள கூட்டிட்டு வராங்க. அப்புறம் இவளும் அடம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு அவள அடிக்கவும் கீழ விழுந்துடுறா. பார்த்தா அந்த இடத்துல தான் நம்ம ஜீனியோட விளக்கு கிடக்கு. முடி அப்படியே உரசையும் ஜீனி அப்படியே வெளிய வந்து உன்னோட 3 ஆசைய கேளு நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணுட்ட சொல்லுது. உடனே அந்த பொண்ணு, "நீங்களும் கொரியக்காரரா?" அப்படின்னு கேட்கிறா. அவங்க ஏதோ ஒரு நாட்டோட பேர் சொல்றாங்க. சரியா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆசை என்னவா இருக்குன்னா, "என் தம்பிய எப்படியாவது காப்பாத்துங்க. அவன் இப்படி சாகக்கூடாது" அப்படின்னு கேட்கவும், அத பண்ணிடலாம். உயிரோட தானே இருக்கான். அவன் ரொம்ப வருஷம் வாழ்ற மாரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, என்னோட எஜமானி ஒரு ஆளுக்கு வந்து சாகாத வரத்த கேட்டிருக்கா. அதனால இத நான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னு ரத்த பலி குடுத்து, அவனுக்கு வந்து சாகாத வரத்த வந்து ஜீனி குடுத்துருச்சு. முதல் ஆசைய முடிச்சுட்டு, "உன்னோட 2வது ஆசை என்னன்னு?" கேட்கும்போது, "என்ன மாரி கோரியோ சேர்ந்த எந்த குழந்தையும் விக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றா. அந்த சின்ன பொண்ணு கேட்ட 2வது ஆசைய நிறைவேத்துறதுக்காக ஜீனி அங்கிருந்து போயிருச்சு. அந்த பொண்ணு மெல்ல மெல்ல தத்தி நடந்து வரா. இந்த பக்கம் ஏஞ்சலையும் கயாங்கையும் காமிச்சா, "இந்த மாரி தான் நடந்துச்சு. எத்தன பேர் செத்து கிடக்காங்கன்னு பாரு அந்த ஜீனியால." இந்த காலகட்டத்துல தான் நெறைய பேர ஜீனி வந்து 3 ஆசைய கேட்டு நிறைவேத்துறேன்னு சொல்லி ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் இதுதான். "இதுதான் நான், அதுதான் நீ" அப்படி சொல்லி ஏஞ்சல் சொல்லுது. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு இப்பதான் நம்ம காமிக்கிறாங்க. "உன்னோட முதல் ஆசையினால 16 பேர் செத்து போயிட்டாங்க. உன்னோட 2வது ஆசைக்காக அந்த இடத்த மூடுறதுக்காக சுனாமியும், நிலநடுக்கமும் வந்து நூத்துக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க." அப்படின்னு இந்த சின்ன குழந்தைட்ட சொல்லி, "நான் யாருமே செத்து போகணும்னு நான் கேட்கவே இல்லையே" அப்படின்னா, "நீ நீ கேட்ட வரத்துக்கு இதுதான் வந்து பலி" அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் சொல்லுது. இத கேட்டோனே அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துல ஜீனி வந்து, "உன்னோட 3வது ஆசைய கேளு" சொல்லி கேட்குறான். "நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது ஒண்ணு. நான் எப்படி இத்தன பேர கொல்ற மாரி ஒரு ஆசைய கேட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படி சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுகுறா. உடனே ஜீனி சொல்லுது, "இதுல நல்ல ஆசை, கெட்ட ஆசைன்னு எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வாழணும்னா இன்னொருத்தர் செத்து தான் ஆகணும். இதுதான் உலக நீதி. இதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? உன்னோட 3வது ஆசைய கேளு" அப்படி சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்கு. அங்க இருக்கிற காட்டு நாயெல்லாம் விட்டு அந்த பொண்ண கடிக்க விடுறா. அந்த பொண்ணு சாகுற நிலைமையில இருக்கா. ஜீனி சொல்லுது, "சரி இப்ப என்ன ஆனாலும் நீ உன்னைய காப்பாத்த தானே கேட்க போற. கேளு" அப்படின்னு சொல்றா. குழந்தை கடைசி ஆசையா என்ன கேக்குதுன்னா,
நானும் நீங்களும் சேர்ந்து தான் தப்பு பண்ணியிருக்கோம். அப்ப நம்ம 2 பேத்துக்கு தான் தண்டனை கிடைக்கணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்து போயிருது. பார்த்து ஏஞ்சல் சிரிக்குது. பாத்தியா, அவர் படைச்ச மனிதர்கள் உண்மையிலேயே நேர்மையானவங்க தான் சொல்லிட்டு அந்த குழந்தை நிரூபிச்சிருச்சு அப்படின்றான். ஆனா ஜீனி இங்கேருந்து கத்துது, உனக்கு இவ்ளோ திமிரா? நீ ஏன் இப்படி சொன்ன? இத மாத்தி கேளு, மாத்தி கேளுன்னு சொல்லி செத்து போன பொண்ண போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கான் ஜீனி. ஜீனி உடனே எதுவுமே இன்னும் முடியவே இல்ல. அவர்கிட்ட போய் என்னைய பத்தி நல்ல விதமா சொல்லு. இப்படி சொல்லாத சகோதரா அப்படின்னு கேட்கிறான். ஆனா அந்த ஏஞ்சல் அங்கிருந்து இதோட உன்னோட ஆட்டமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஏஞ்சல் கிளம்பி போயிருது. ஆனா அந்த பாலைவனத்துல அந்த பொண்ண பார்த்து ஜீனி திட்டிக்கிட்டே இருக்கு. உன்னால தான் எனக்கு இது எல்லாமே. அந்த பொண்ண திட்டிக்கிட்டு அதே இடத்துல நின்னு வருஷமும் காலமும் ஓடுற வரைக்கும் அந்த பொண்ணோட உடல் அப்படியே அழுகி அப்படியே மண்ணோட மண்ணா ஆகுறத ஜீனி நின்னு பார்த்துட்டு இருக்கான் பல வருஷமா. அதே பாலைவனத்துல அப்படியே ஜீனியோட விளக்கும் மறைய ஆரம்பிக்குது. இதுல எல்லாத்தையும் கயாங்கும் ஏஞ்சலும் அந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. கயாங்கு உட்காந்து ஜீனியோட ஃபேஸ பார்த்தா இது உண்மையிலேயே துக்கமான முகம்தான். ஆனா அந்த லேம்ப்ல நான் பார்க்கும்போது ரொம்ப கோவமா அக்ரெசிவா இருந்தான். இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியை தொடுறதுக்காண்டி கயாங் போறா. பார்த்தா அந்த ஹவர் கிளாஸ் அப்படியே அந்த மண்ணெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஜீனிக்கு என்னமோ ஆகுது. அவன் அவன் தொடுற இடம் எல்லாமே எரியுது. சில விஷயங்களும் ஜீனிக்கு ஞாபகம் வருது. அந்த தங்க புகழுக்கு நடுவுல உட்காந்து ஒரு பொண்ணு சிரிச்சதாகவும் ஜீனியும் அந்த பொண்ணும் லவ் பண்ண மாதிரியும் நிறைய சீன்ஸ் ஜீனிக்கு ஞாபகம் வந்துட்டு போகுது. அதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்படியே ஜீனிக்கு மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. இதோடய இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்.